நிலையில்லாத இந்த உலகத்திலே என் நண்பர்களை காட்டு அதிகமாக நேசிக்கிறேன். நான் திரும்ப சொல்லிட்டேன், அவரிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பார்த்தேன். அவளும் பழகுங்க, இன்னும் அவளும் நம்ம பழக்கமே ஏற்பட்டேன். யாரோ நம்ம தூரமாக நின்று கொண்டிருக்கோம். உன் பாவத்தை மன்னிப்பவன், உன் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டவன், உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், உன் பாவத்தை பற்றி நினையாதவர், உன் இடத்துல கழுவினவர் உனக்கு முன்பாக இருக்கிறார். இதை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கான சொல்றேன். வாலிபம் இளவயதும் மாறி ஒரு 10 வருஷம் தான். அந்த 10 வருஷத்துல ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிச்சுக்கலாம். ஆயுஷ் நாட் முழுவதும் நமக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வீணான காரியங்கள் வேண்டாம், வீணான பழக்கங்கள் வேண்டாம், வீணான செய்திகள் வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நடத்துவோம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில் கலந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம், பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரம்.